गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन இப்போ மின்ட் கூலர் பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் கொஞ்சமாக புதினா இலை நான் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸு. இதில் என்ன சேர்த்துக்க போகிறோம்னா ஜீரக பொடி, அதாவது வெறும் வானலியில் வறுத்து அரைச்ச ஜீரக பொடி, அது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் இதுலேயே என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சுகர், அதாவது ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன். நீங்கள் எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன், பெரிய லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பல்போடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஜூஸியாக இருக்கிற லெமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த புளிப்புக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொட்டை மட்டும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணும். ஆனால் அதே சமயம் அந்த பல்போடு இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரப்போம். இப்போது இதை நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை அப்படியே இந்த ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இது மின்ட் ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸு, இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இது சர்பத், ஜூஸு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 1/2 hour இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஐஸ் போட்டுக்கலாம் மேலே. ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஐஸ் போட்டுக்கலாம். ஸோ ஐஸோட சர்வ் பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ சூப்பரான மின்ட்டு கூலர் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே ஒரு லெமன் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டியான இந்த வெயிலுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு மின்ட் கூலர். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம குடித்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு டீஹைட்ரேஷனாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஹைட்ரேஷன் ஆகிடும் உடம்பு. அதே சமயம் நல்லா ஜீரணம் தரக்கூடியது மின்ட் லீவ்ஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால, லெமன், மின்ட்டு எல்லாமே. ஸோ வெயிலுக்கு நம்ம வேறு ஏதாவது இதுவான ட்ரிங்க்லாம் சாப்பிட்றத விட, அதாவது ஃப்ளேவர்டு மில்கோ இல்லை ஃப்ளேவர்டு ட்ரிங்க்கோ அந்த மாதிரி சாப்பிட்றத விட இது நேச்சுரலாக புதினா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி, டக்குன்னு பண்ணிடலாம் யாராவது வந்திருக்கா அதுக்கு அப்படின்னா. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.